ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கியாவோ இயரிங்ஸ் தான். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கியாவோ ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து B7000 க்ளூ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்ல் எடுத்திருக்கேன். ஒரு இயரிங்க்கு வந்து 2 பேர்ல் தேவைப்படும். ஸோ நம்ம 2 சைடுனால 4 பேர்ல் வந்து எடுத்திருக்கேன். இந்த இயரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஷேப்க்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் இந்த இயரிங்ஸே. ஸோ நீங்கள் வந்து மேக் ஷோர் பண்ணிக்கோங்க, 2 சைடுமே சேம் லென்த் அண்ட் பிரெத்தில் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இயரிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இன்னொரு இயரிங்ஸ் வந்து செய்வோம் இல்லையா, இன்னொரு காதுக்கு. ஸோ அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா 2ம் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அந்த எண்டில் வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, வீடியோவில் காமிச்சிருக்கல அது மாதிரி வந்து பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது அந்த போ ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எண்டிங்கில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு சைடு பெருசாக இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு குட்டியாக இருக்க மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வேணால் லைட்டாக மட்டும் வச்சுருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது 2ஓட எண்டிங்ஸ்லேயும் வந்து நம்ம 4mm பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து B7000 க்ளூ எடுத்துகிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ட்ரை ஆக விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெட் பைஸ் வந்து போட்டுக்கலாம். ஸ்டெட் பைஸ்க்கும் நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது போல் உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. See you in the next video. Bye bye.